வள்ளி திருமணம். வள்ளி திருமணமா? ஆமா. கடுப்ப கலப்பாத சொல்லிட்டேன். ஏன் இல்ல என்ன வள்ளி திருமணம்? உண்மையை தானே சொன்னேன். இல்ல என்ன வள்ளி திருமணம்? அதான் வள்ளி திருமணம். ஊருக்காரங்களுக்கு இவ்வளவு ஓர வஞ்சனை ஆக கூடாது. ஏன் வருஷா வருஷம் வள்ளி திருமணம் நாடகம் வச்சா கூட வர டான்ஸுக்கார பிள்ளைக்கு என்னைக்கு திருமணம் பண்ணுவீங்க? காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணமான உடனே டான்ஸுக்கார பிள்ளைக்கு மைக் செட்டுக்காருக்கும் திருமணம். என்ன சொல்றீங்க? யாருக்கு இல்லாத வாய்ப்பு. குருகுருன்னு பாக்குறாப்லையே அப்படிங்கனால பக்கமேல மனவருக்கும் வணக்கம். வணக்கம். மைக் செட்டு ஓனருக்கு மட்டும் ட்ரிபிள் வணக்கம். ஏன் என்ன காரணம்? ரொம்ப ஆனந்தமா இருக்குப்பா இன்னைக்கு. ஏன் எப்படி போட்டிருக்காங்க பாரு. என்னத்த? அடே அப்பா, வண்ண வண்ணமா பூத்து குலுங்குது. உண்மையாலுமே சொல்றேன், நம்ம தினமும் ஒரு மைக் செட்டாட்ட போறோம். கண்டிப்பா போறோமா இல்லையா? என்ன பண்றது, நம்ம போய்தான். போன உடனே வெளியில வந்த உடனே இவ்வளவு பேச முடியுமா? முடியாது. ஏத்து இறக்குங்கணும். அவங்க உடனே எதிரிய பாக்குற மாதிரி பாப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி யாருமே இல்லையே, ரொமான்டிக்கா பாக்குறீங்களே. அங்க இருக்கிற எல்லாருமே ஓனர் தானா? ஆஹா, செவனேன்னு இரு அப்படிங்கனால நீங்க ஏத்த வேண்டாம், ஷார்ப்பு மட்டும் வைங்க போதும். அவ்வளவுதான் செல்லம், அவ்வளவுதான். யூடியூப் சேனல் பேர் என்னப்பா? அம்பாள் யூடியூப் சேனல். எங்களை எல்லாம் அழகாக காமிச்சு கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். ஏன் வணக்கத்தை மட்டும் மறுபடி சொல்றேன்? ஏன் சொன்னக்கம் வரக்கூடாது? போலாமா? ஒண்ணும் பண்ணாதீங்க. மைக் சரிக்காரன், இந்த ஆல்ரவுண்டுக்கார சவுண்ட் வைக்க சொன்னா அவன் மைக்ல எர்த்த வை சொல்றேன். பட்டுக்கு கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா. படுக்க கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா. திருச்சி விஜி நாளைக்கு நாடகத்துக்கு உனக்கு வேணுமா வேண்டாமா? இன்னைக்குதான் நீ கிளியாம எடுத்துட்டு வந்திருக்க. வைக்கிறன்னு சொன்னீங்களே, வைக்காமலே போறியே பட்டிகாரே, எங்க பட்டிகாரே. அட என்னத அடிய என்னத பிரதங்கரனே, உங்க மேல நான் எவ்வளவு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். இவன் தான் லொப்ப பைய. நீங்க அப்படி போட்டாலா? காலு தாளத்துக்கு வாசி போலங்க. எதை பார்த்து வாசிக்கிறீங்க? அப்பாப்பா உங்களை தான்ப்பா சொல்றாரு. அவன் சொன்ன வார்த்தையில மிரண்டு போய் உட்காந்துருக்கான். சரி விடு, உங்க ஏரியா பக்கம் நாடகம், உன்னை அசிங்கப்படுத்த கூடாது. சரி, அப்போ உனக்கு 4 பொண்டாட்டி இருக்குன்னு சொல்லவா? அட மானங்கட்ட பையில வாசி. காட்டுன்னு சொன்னீங்களே, காட்டாமலே இதுக்கு வாசிக்க மாப்ள. அது அந்த பிள்ளை அதுக்குன்னு செய்யல, ஒரே இதா இருக்கு உங்களுக்கு. இந்தம்மா டேய், என்ன இதுக்கு வாசி? அப்ப நேத்தி பூரா இதுல தானடா வாசிச்சா? அது சோப்பு போட்டுட்டே. ஓ முகரைய பாரு, முகரை வாசி தோறடா. மாமா 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 ஏமா ஏமா ஏமா
கேட்காத கேள்வி கேட்கல, நீ கேட்டுட்டு இருக்க. ஆ ஆ அவர் பேரை தான் சொல்லிருப்பாங்க. நான் ஒரு நடன மங்கை, சும்மா செருப்பு செல்ல மாதிரி மேடையில நின்னா நாளைக்கு டான்ஸ் முகரைய பாரு அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பேசுவாங்க. காரிக்கிட்டு இதுல துப்புவாங்க. துப்பட்டுங்கிறேன். இல்ல வாயில. அதனால நான் அபிநயத்தை குடுக்குறேங்க. இப்படி இல்ல என்ன பாட்டு பாடுன? மாமா மாமா சிட்டு போலி பெண் இருந்தால் வட்ட விட்டு ஓடி வந்து கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாம். கால் கட்டு முன்னை கை மேல படலாம். மாமா 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 ஏமா ஏமா ஏமா. ஐயோ 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 நான் என்ன பண்ணுவேன்? இந்த வாய்க்கு மட்டும் வாய், மைக்குக்கு மட்டும் வாய் இருந்துச்சு, நேரம் அழுது இருக்கும். ஊருக்குள்ள காமிச்சு கொடுத்துருக்கீங்களே, எதை ஒன்றும் பண்ணி அதை மைக் இரு பொறுமை பொறுமை. எனக்கு பிடிக்காத மைக்கா இருந்துச்சுன்னா வாய் வழியா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். இது ரொம்ப எனக்கு பிடிச்ச மைக் செட்டா இருக்கு. அதனால உள்ளத வச்சு நல்லது பொண்ணு, என்கிட்ட இருக்கதை வச்சு தானே நான் சொல்ல முடியும். ஒரு விட்டு ஒரு ஹலோ ஹலோ பண்ணாதீங்க. மைக்குக்கு வந்த சோதனை பத்தியா? நம்ம 2 பேரும் மைக்கா இருந்திருக்கோம் கூடாதா? இல்ல தம்பியை சொன்னேன். என்ன பண்ண போற சூர்யா? வேணாம், நீ பொருளை வாசி. ஒரு விட்டு ஒரு வந்து காதகீதல் வந்தாதீங்க. அட என்னம்மா கூட? அட எந்திரச்சு உட்கார சொல்ல தாத்தாவை. யாரு? அது ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பலவு என்னாகுங்க. திடு 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 திடு. அடடா இந்த பிள்ளை என்னடா அது? என்னடா அது மண்டைய திறக்கிற மாதிரி ஒரு ஆயுதம் வச்சிருக்க? என்ன ஆயுதம் அது? எங்க இருந்து எடுத்த? நம்ம விட்டுடு தம்பி இது வேணாம். விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி. கலவேது விடுமங்கள நம்பி. நாளை கெட்டு போவேணும் என்று ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். உலகத்துல நமக்கு போலது நடக்கலையா? நாட்டையும் விட்டு விட்டு பெருவது காட்டுக்கு போகலையா? கண்ணிய தேடிக்க தற்பன வரும். மங்கையிலா ஒரு வெற்றியும் எது? கண்ணிய தேடிக்க தற்பன வரும். மங்கையிலா ஒரு வெற்றியும் எது? ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியாப்பா? 2 பேரும் ஒண்ணா காலண்டர் போட்டுருக்கோம். அப்படியா? லெஃப்ட் ரைட்டுங்கற, நீ பண்ண லெஃப்ட்ங்கற அப்படிங்கற. ஏத்தா ஜிம்முக்கு எதுவும் போவியோ? ஏங்க இந்த பொருள் உருவாங்குறதுக்கு காரணமே அவன் தாங்க. ஏன் தம்பி பிடிச்சு விளாண்டியா? ஏன்டா இந்த மானத்தை வாங்கி தொலைகிறீங்க? அவன் வந்து இந்த மாதிரிலாம் துணிமணி தச்சு போடணும்னு சொல்லி கொடுத்தான். ஓ அப்படியா? நான் போடு. நடுவுல 3 கோடு போட்டுருமா ராமா? ஆமா. நடுவுல ராமத்தை மட்டும் எடுத்து சொல்லியா? ஏன்? அதோட உன் கண்ணு போயிரும். பரவாயில்லையா? அது சரி. அப்படி வந்தத சுறுசுறுப்பு கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி பப்புன் அவர்களை வந்து நம்ம பெருமையா மேடையில பேசணும். கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கிற பப்புன் வந்து மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கி. என்ன முதல்ல இல்ல மேடை சபை நாகரிகம் முதல்ல தெரியுமா? வந்து ஆடிட்டா பாடினா மட்டும் பத்தாதுமா. முதல்ல சபை நாகரிகம்.
யாரா இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசுங்க. அப்படியா? முள்ள மாதிரி முடிச்சு வைக்கிறீங்களே. சரி, தன்ராஜ் அவர்கள் 1ஆம் நம்பர் பொறுக்கி. இந்தமா மறுபடியும் சொல்றேன், எங்க மாமாவை மரியாதை பேசாதீங்க. ஐயே, 1ஆம் நம்பர் பொறுக்கி. நான் காரைக்குடியிலேயே பொறுக்கி எடுத்த சிறந்த பப்புன் அப்படி சொல்ல வந்தீங்களா? ஆமா. பெண்களை வந்து ஏளனமா பேசவே மாட்டாங்க. பிடிக்காது. வாயில ஒரு வார்த்தை வராது. சின்ன கலைவாணர் நாடகத்துல அவரு சிந்தனை சிற்பி. அதாவது உலகத்துல நடக்கக்கூடிய அட்டுழியங்களை மேடையில தெள்ள தெளிவா தைரியமா பேசக்கூடிய ஒரே ஆளு தன்ராஜ் பப்புன் தான். அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா திருச்சி விஜினு பேரை சொல்லல மட்டும் உனக்கு வாய் கோணிக்குமா? என்ன சொன்னாப்ல? என்ன சொன்னாப்ல? அப்புனு மொகர இல்ல என்ன சொன்னாப்லன்னு. எங்க ராஜபாட்டு பயிரு ஸ்ரீபாட்டு நாரதரு பக்கமெல்லாம் அமைப்பாளர். சரி, எல்லா பேரையும் தெளிவா சொன்னாப்ல. ஆமா. திருச்சி விஜின்னு சொல்லல என்ன வார்த்தை சொன்னாப்ல? அந்த பிள்ளை இத பார்த்துக்கிட்டு ஒரு குண்டான் சோறு திம்பியா நீனு? அதுல நீ அதுல வேற போட்டு திங்க சொல்ற பாரு மானங்கட்ட பயல. காரணம் எனக்கு வரைக்கல, உனக்கு கண்ட்ரேட்டுக்கு என்ன பிரச்சனை? நான் எதை பேசிட்டு இருக்கேன், நீ எதை பேசிட்டு இருக்க? நான் அதுல சோத்த போட்டு திங்கிறேன், குழம்பு ஊத்துறேன், அது உனக்கு தான் எரிச்சது, எனக்கு தேவையில்ல. உனக்கு கண்ட்ரேட்டுக்கு என்ன பிரச்சனை? பஸ்ல எனக்கு கண்ட்ரேட்டுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். நீ டிக்கெட் எடுக்காம வந்தியா? நீ பிளாக் லிஸ்டா? ஏண்டா, எனக்கு டிக்கெட் வந்து அரசாங்கமே ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. உனக்கு ஃப்ரீயா வேணா? கலைஞர்களுக்கு, நாடக கலைஞர்களுக்கு. அது வந்து லோக்கல்ல ஓடுதாரு டப்பா வண்டி, அதுதான் ஃப்ரீ. மெயின் பஸ் ஓடுதுல, ஆமா. அவனை புடிச்சிட்டு என்ன பண்ண? அந்த ஆளு டிக்கெட் எடுக்க சொல்லி என்கிட்ட சண்டை போட்டாரு. நீ டிக்கெட் எடுத்தியா? நான் ஏன் டிக்கெட் எடுக்கணும்? ஒரு டிக்கெட் எடுத்தேன். அண்ணே, ஒரு பஸ்ல போனோம்னா டிக்கெட் எடுக்கணும்ல. இது பொம்பளை அது முண்டை உன எடுத்து கொலைக்கு எடுத்து குத்தி ஓடி பாத்துக்க. என்னடா உன எதுக்கு அப்புறம் பிடிச்சி திட்டினாரு? அவர் டிக்கெட் எடுக்க சொன்னாரு, நான் எடுத்துட்டேன். எடுத்துனா அப்புறம் எதுக்கு உன பிடிச்சி வல்லுவல்னு கத்துனாரு? ஐயோ, அவர் கேட்ட டிக்கெட் இதுக்கு. ஐயோ, நான் இல்லப்பா. தெரியுதா? வாயை கொடுத்து எதை புண்ணாக்கிக்கிற? அப்படிங்கல தன்ராஜ் அவர்களை சந்திப்பதற்கு முன்னதாக எல்லாம் கூட்டம் பயங்கரமா இருக்கு. சரி, இந்த கூட்டம்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்கன்னு வச்சுக்கா, நம்ம கிட்ட பணத்தை கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. வாங்குற காசுக்கு வேர் உழைக்க காசு வாங்கிட்டு போனாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் முதல்ல. ஆமா. சரி, அப்ப கூட்டத்தை கிளப்பலாமா வேண்டாமா? இல்ல வேணாம், பாவம். அப்ப முழுசா கிளப்ப வேணாம். போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வர மாதிரி பண்ணவா? 10 நிமிஷம் பார்த்தா தெரியாதா? 10 நிமிஷத்துல அப்படி என்ன பண்ணுவ நீ? எங்க முன்னையெல்லாம் ராத்திரி நேரத்து பூஜையில்னு ஒரு பாட்டு பாடுவேன், எல்லாருக்குமே தெரியும். சரி, அந்த பாட்டை பாடினா ஆண்கள் கூட்டம் மட்டும் எந்திரிச்சு பின்னாடி போவாங்க. ஏன்? போயிட்டு கை வேலை கால் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஏன்டா அதை நான் மேடையில செஞ்சா காட்ட முடியும்? ஏன்டா இந்த பாடுபடுத்துற? இப்ப இந்த பாட்டை பாடுறேன்னு வச்சுக்கோங்களேன், 4 நாளைக்கு முன்னாடி அமைப்பாளர் பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிட்டாரு. என்ன சொல்றீங்க? யாரு? 70 வயசு வேலைன்னு தெரியுமா? அதனால இந்த பாட்டை பாடுனா கொஞ்சம் பயம். யாராவது எந்திரிச்சு போனீங்க அப்படின்னா அதுக்கு தான் நாங்க முடிவு பண்ணிடுவோம். அதனால இந்த பாட்டு முடிகிற வரைக்கும் நீ வீட்டுல போய் தூங்க தான் போற. சிவனேன்னு வாசி. மைக் செட்டுக்காரவங்களே நல்லா ஷார்ப் வைங்க, நல்லா எக்கோ வைங்க. பாட்டு அந்த மாதிரி பாட்டு. ஆமா, என்ன சொல்ற? அமைப்பாளரை பிடிச்சி அங்கேயே உட்கார வை, எந்திரிச்சு போயிட போறாரு. நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது, காமன் விடும் வானோ. நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது, காமன் விடும் வானோ. தூக்கமல்ல மாமா, காக்க வைக்கலாமா, ஆக்கி வச்ச சோத்த ஆள போடலாமா. நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது, காமன் விடும் வானோ. தென்னங்கீத்த பூங்காத்தா என்ன பண்ணுது? பொண்ணு போல தோள தொட்டு
நிலக்காயிரு ஆஹா நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாய் நாங்க முதல்ல போயிட்டு வரேன். ஊருக்காரங்களுக்கு தானே இந்த விண்ணப்பத்தை வச்ச நீங்க ஏன் கிளம்புறீங்க? இந்த பார் ஊருக்காரெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க பாரு ஊருக்காரெல்லாம் இன்னைக்கு மட்டும் தான் ஊருக்காரெல்லாம் இன்னைக்கு மட்டும் தான் முடிச்சிருக்காங்க. சரி அதனால வீட்டில் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க. சரி ஆனால் நானும் சூர்யாவும் அப்படி கிடையாது. சங்கத்தில் 4 மாசமா படுத்து கிடக்குறேன். வீட்டுக்கே போகல கை வேலைக்கே வீட்டுக்கே போறது இல்லை. அங்க 4 குரூப் போகுதுடா. அது நம்ம கம்பெனி தான் போல இருக்கு. ஐயா, டேய், சூர்யா ஓயாது எங்களாலே அட உட்கார்ந்து வாசிடா. என்ன உங்களையே கட்டுப்படுத்த முடியல அவங்க எல்லாம் அட நீ வேற ஜூம் பண்ணி வேற எடுக்கிற. ஆமா சிக்கு 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 ஆ சிக்கு 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 ஆ சிக்கு 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 ஆ தண்ணி கேக்கும் ஏக்கத்தி நாடு தனிச்சதா அத்தான் தேவி நான் கொண்டு ஆசை குறைஞ்சதா ஒட்டி கிடக்குது பேரழகு அது வெட்டி எடுப்பது ஓரழகு இன்று இருப்பது இருவருக்கு நாளை இருப்பது இருவருக்கு ஆமாடி அது செய்ய நிலக்காயிரு நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமல் வீடும் பானம். அங்க யார்ட்டடா பேசிட்டு இருக்க? போன் என்ன கீழயா இருக்கு? கீழே வச்சு பேசிட்டு போனேன். டேய் இப்ப நீ வாசிக்கிறியா இல்லையா நீனு? நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சு பாயுது காமத்திடும் பானம் தூக்கம் அல்லவா காம வந்ததா ஆக்கி வச்ச தூக்க அற போடலாமா. நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சு பாயுது காமத்திடும் பாடுபடுத்துறீங்க இன்னைக்கு. நல்லா இருப்பேன். அப்பா அந்த பாட்டு தொட்டவுடனே அங்க ஒரு மியூசிக் வந்துச்சு. யாருப்பா அது? ஏ அப்பாடி அப்படி வந்தது சுறுசுறுப்பு கிளுகிளுப்பு கொடுத்தான். வரட்டு நக்கி யாரு வரட்டு இன்னைக்கு அப்படியா? நக்கீரர் பரம்பரைலாம் கிடையாது. யாரு கொஞ்சம் எனக்கு தமிழ் உச்சரிப்பு கம்மியா தான் ஓ. வரும். வாப்பா தன்ராஜ் பாப்பாவா வா வா. வாண்ணா. அட வாடா டேய். டேய் நான் தான் மறுபடியும் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் மேடை சபைனாருன்னு ஒன்று இருக்கு. அவர் அப்படிலாம் கூப்பிடக்கூடாதுமா. அதுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கா இல்லையா? பாட்டு பாடுவேன். ஓஹோஹோ பாட்டு எனக்கு பிடிச்சமான பப்புனா இருந்தா 1 மணி நேரம் பாடுவேன். தன்ராஜ்னு பேரை கேட்டாலே பச்சை மலை அரைச்சி என் முகரையில் அப்புன மாதிரி இருக்குது. ஏன்டா ஏற்கனவே அது எரிஞ்சு போய் தான் கிடக்குச்சு. உட்காந்து தோலை அடிக்கிற வெயிலுக்கு. அது சரி. இருந்தாலும் பரவாயில்ல. எங்க அண்ணன் அமைப்பாளர் சுகுமார் அண்ணன் அவர்களுக்காக அவரே மிரண்டு போய் தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. தெரியாதனமா அந்த பிள்ளைய போட்டுட்டோமே அப்படின்னு. வாசிக்காத பெட்டியை நொறுக்கி விடுவேன். ஏன் டான்ஸ் வந்து 2 பாட்டு பாடுனா பப்புன்னு வெளியில வரணும். அவர் ரெடியா தான் இருக்காப்ல. அதானே முறை. நீ பாடுமா. எல்லாரும் தன்ராஜ கை தட்டி கூப்பிடுங்க பாப்போம். என்ன தன்ராஜி பொம்பளை பிள்ளைங்க கை தட்டு பயங்கரமா விழுகுது. எல்லாம் அவர் கூட பிறந்த தங்கச்சிகள் சகோதரிகள் அம்மா அம்மா அப்பா. அப்படியா? வெளியில வரட்டும். இவங்களுக்கு முன்னாடி உன் முட்டி அன்னைக்கு நான் ஒட்டக்கில ஆல்ரெடி உடைச்சு தான் கிடக்குது. என்னையா அது? ஏய்யா ஏய் புதிய பச்சையா. ஐயோ ஐயோ ஏய் அங்க பாரியா பெருச்சாலி. அங்க பாரியா. அங்க இருக்கு பாரியா. அங்க பாரியா. ஐயோ புர்றாத முதல்ல. ஐயோ அவளை புர்றா உக்கால டேய். ஏய் சுர்ரா டேய். ஒரு மோசல தூக்கிட்டு போறாடா டேய். விடாதடா அவளை விடாதடா. சுரியா அவளை விடாதடா. வாடா இங்க வாடா. இங்க வாடா.
மச்சான் இது என்ன மிருகம் மச்சான்? டேய், அந்த வச்சிருக்கா வர்றா. என்னது? டேய், நெஞ்சுக்குள்ள அமுக்கி வச்சிருக்காடா. நெஞ்சுக்குள்ள அமுக்கி வச்சிருக்கா? அடிச்ச மொசல தூக்கி உள்ள வச்சிட்டாடா சண்டாளி மகன். இங்க குடிக்கிறோடா. ஐயோ மச்சான் ஏய், மொசக்குட்டியா எங்க அடிச்ச அவன் இதுல பாவடல போய் உள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டா வர சண்டாளி மகன். எடு விட்டோம். என்ன ஒரு நெஞ்சு கொழுப்பு. வாடி இங்க வாடி. ஆ, இங்க வாடி. கூட்டிட்டு வாடா. விடாதடா. கூட்டிட்டு வாடா. சண்டாளி மகன் எத்தத்தண்டி மாப்ள. ஆ. முன்னத்தங்கல்ல முதல்ல எரிஞ்சிட்டு மாப்ள. என்ன மாமா சொல்றீங்க? ஏற்கனவே உன்னை அடிச்சு வச்சிருக்கேன் பாரு. அதுக்குள்ள என்னது அது? அது ஒரு மொச கணக்கு. ஆ? சிங்கமா இருக்க. எல்லாமே ஒரு உடும்பு வரட்டனே வந்தால ஓடிடுச்சுடா. இங்க வாடி. டேய், இங்க வா. டேய் சூர்யா. லைட் அடிச்சு பாரு, லைட் அடிச்சு பாரு. அடிக்க வா. டேய். டேய், தும்முலுது டேய், தும்முலுது டேய். பால் கட்டாத. பாருடா, பாருடா உள்ள கிடக்கடா. பாரு ஆந்திக்கிட்டு பாருடா. யோ காவேரி தண்ணி தான் போயிட்டு இருக்குது. இப்ப அடியா பளிச்சுன்னு. லைட்டா போடியா. ஏன்டா இந்த லைட் பார்த்தா இது வேறயா? டேய், எத்த சொல்றா? என்னது? டேய், ரெண்டு மொசலா இருக்கும் போலயாடா. 2 3 கணக்கா? சூர்யா அவர் எதையோ புடிக்கிறதா குறுகுறுன்னு இதையே பாக்குறாரு. டேய், இந்தடா. ஏங்க என்னது? நீங்க மொச குட்டிங்கறீங்க, அவன் வேற குட்டி சொல்றானே. டேய், நான் சொல்ற காதுல. என்னடா? டேய், இப்ப நான் அடிச்சு தெரிச்சு ஓடி வந்துச்சுலமா. ஆமா ஓ இது கவுண்டுக்குள்ள தானமா நுழைஞ்சுச்சு. பாரு, நல்லா பாரு. நல்ல நல்ல குனிய சொல்லுங்க, நல்ல குனிய சொல்லுங்க. டேய், லேசா பாவடை தூக்கு கவுண்டுக்குள்ள எது வச்சிருக்கேன். ஏய், குண்டிய காட்டாத லூசு முட்டை. முகரைய பாரு, முகரைய. ஆளுல பாரு. வா மொஹரே பாரு மொஹரையா. என்ன? லைட்ட எதுல கொண்டாந்து அடிக்கிற? எதுல அடிக்கிற? பொம்பளை பிள்ளை மொஹரைல அடிக்கிற? டேய், ஆ? நாங்க யாருன்னு முதல்ல நீ தெரியுமா? யாரன்னா எனக்கு என்ன? ஆடி சண்டாளி மகளே, என்ன உன் வீம்புக்கு வச்சிட்டு இருக்க? பெரிய வேட்டையாடி சமூகம். யாரு? வேட்டையாடக்கூடிய சமூகம். எங்க வேட்டையாடுற ஆளு போய் காட்டுக்குள்ள வேட்டையாடு, பொம்பளை பிள்ளை பாவடைக்குள்ள வேட்டையாடுற? இப்போ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க. இந்த உலகத்துல எதை பிடிச்சாலுமே புழுக்கராசில உள்ள வர்றாங்க. தெரியுதுல்ல? எந்த உயிரினத்தையும் அடிச்சு சாப்பிட்டாதான் அதுல வளர்ச்சி வரும். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? எந்த உயிரினத்தையும் அடிச்சு சாப்பிடாம இருந்தோம்னா அது அடியோட அழிஞ்சு வரும். சரி. இப்ப மானை பிடிச்சாலும் உள்ள கேஸ், ஆ. மொசல பிடிச்சாலும் உள்ள கேஸ், சரி. உடும்ப பிடிச்சாலும் உள்ள கேஸ். கேஸ். அதனால இப்ப பிடிக்க வர்றாங்க. அதனால பொம்பளைய பிடிக்கலாம்னு வந்தீங்க. ஆதி மனிதன் வேட்டையாடித்தான் உணவு உண்டான் சாப்பிட்டான். இதுதான் உலக நியதி தர்மம். ஆ. நாம் பிடிச்சதா அடிச்சதா நீ ஒளிச்சு வச்சு கட்டிட்டு சண்டாளி முட்டை. எனக்கு என்ன புடிச்சிட்ட கிறகமா? முகரை ஓம் பொருளை பாரு. போட்டுட்டு உள்ள வச்சுக்கிட்டு நான் மறைச்சுக்கிட்டு வாழணும்ட்டு யார பத்தி சண்டாளி முண்டங்கற? நீ வச்ச ஆளா நானு? மரியாதை கெடுத்து போய் கெடுத்து. ஓ இஷ்டத்தை நீ என்கிட்ட பேசாத. பொம்பளை மாதிரி நீ ஆம்பளை மாதிரி பேசு. என்னகிட்ட வந்தவனா தப்பா நீ பேசிட்டே. என்ன வந்தது? நீ எதுக்குள்ள பாவடைக்குள்ள வந்து லைட் அடிக்கிற? ஆமா. பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க? சரி, ஏன் ஜாமா எங்க வச்சா அத கேப்பல ஓ ஜாமா காணா போன இடத்துல கொண்டு லைட் அடிக்கணும். சரி. நெத்தியில முளைச்சு சிண்டு வந்துகிட்டு இதுல அடிக்கிற. குறுக்க வந்தது நீ தானமா? குறுக்க நான் வரல. குறுக்க என்னுடைய நீ தான். பொழப்பு. என்ன குறுக்க வந்தது நீ தானே? டேமர், டேமர். ஐயோ, ஐயோ. இந்தாரு மாமா. ஐயோ ஐயோ. குஞ்ச பிடிக்கிற ஆம்பளர்னு எரிஞ்ச விட வேண்டிய சண்டாளி முட்டை. யார பார்த்து நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு, 1 கிலோமீட்டர்ல ஓடினாலும் உக்க மக்கள தெரிச்ச விட தெரிச்ச உனிய. யாரு நல்ல ஆம்பளை? எங்க நான் ஓடுறேன் என் பின்ன. நீ நல்ல பொம்பளையா இருந்தா முடிஞ்சா என் மாமா நீ அடிச்சு தள்ளி பாரு பாப்பா. குடுமா பாரு. இந்த வா. பெண்ணு மரியாதை. ஏய் மாமா, இந்த மூளை. இந்த டேய். இந்த டேய், டேய். முடிஞ்சா நல்லா என் மாமனை நக்கி விடு, நக்கி. பாரு, பாரு, பாரு. ஏய், இந்த வேர்வையிலே உளுந்துகிட்டு நக்கற பாரு. நாக்க விட்டு வந்து 1.5 மலை. எத்தனை தண்ணி போகுது பத்தியா? எங்க பக்க மக்கள பிறந்தவனே நான் நாக்க துளாவிக்கிட்டே பிறந்திருக்கேன். எங்க இன்னொரு தடவை நீட்டுங்க. எத்தனை தண்டி 1.5 மலை தெரியுமா? வடமாடு பாத்திருக்கியா? ஜல்லிக்கட்டு மாடு 1/2 மணி நேரம் தான் விளையாடும். 1.5 மணி நேரம் சொல்லிச்சு விளையாண்டு போடுவேன். கிழிச்ச கின்னஸ் புத்தகத்திலே கூப்பிட்டிருக்கேன். என்னன்னு? 007 இருக்கான் பாரு, ஆமா. ஜேம்ஸ் பாண்டு. அந்த ஆளு படத்துல நடிக்க முடியாம இருந்துட்டேன் மஞ்ச கமாலையில. என்னைய கூப்பிட்டாங்க. எதுக்கு? எனக்கு நாடகம் வரிசையா இருந்துச்சு. ஓஹோ. இல்லைன்னா ஹாலிவுட்டுக்கு போயிருப்பேன். ஆமா, நீங்க பொளந்து கட்டுன. ஆமா, நீ நாப்பல மயிர புடுங்குனே. நீ என்ன மயிர புடுங்குறியா? பொம்பளை மாதிரி நீ பேசு. ஆம்பளை மாதிரி பேசு. முதல்ல ஆம்பளை தப்பா கூட பேசிரலாம். அது ஜபை ஏத்துக்கிறேன். ஆம்பளை ஜகச்சமடா நம்மால் ரோட்ல தண்ணிய போட்டு கூட அம்மளை குண்டியா கடப்பனான போயிரும். நீ ஒரு பெண்ணு வந்து ஒரு 10 பேருக்கு முன்னாடி சபையில தப்பா பேசுறியே, அடி சண்டாளி மக பாக்குற ஆளு உன் தாய்மார்கள் நினைக்க மாட்டாங்க. தாய்மார்கள் ஆம்பளை தான் புளுத்த உளுத்த பேச்சா பேசுறேன். இவ பொட்டத்திற்கு புளுத்த உளுத்த பேச்சா பேசுறாடா. அவங்க ஆத்தா போயாரா கூட்டிட்டு வாங்கடா, சாணியை கரைச்சு முளக்கு மாத்திரத்து இதுல அடிக்க. எதுக்கு இதுல அடிக்கிறாங்க? அப்படி பேச மாட்டாங்க. அடே அப்பா தன்ராஜ இந்த சுத்து வட்டாரமே
பெரிய பப்புனு தன்ராஜ பேசி ஜெயிக்க எந்த டான்ஸாலையும் முடியாது. ஆனா திருச்சி விஜய்னு ஒரு புள்ளைய போட்டிருக்காங்கடா மேடையில. தன்ராஜ் என்ன பேசுறானா அதுக்கு ஈக்குவலா பேசுது பாரு. அப்படி என் பெண் சமுதாய புகழ் ஓங்குக, சமுதாய புகழ் வாழ்க, பெண்கள் சமுதாயம் ஏழுங்க. எந்திரிச்சு போ. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, உனக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்றேன். நீ இந்த ஆலவலாம்பட்டியில பெண் சார்பா பேச வந்திருக்க, நான் ஆலவலாம்பட்டியில ஆண் சார்பா பேச வந்திருக்கேன். பேசுங்க. சண்டாளி மகள உனக்கு எனக்கும் பந்தயம். இந்த ஆலவலாம்பட்டியில எண்ணிய மிஞ்சி நீ பேசி ஜெயிச்சிட்டு வச்சுக்க, என்ன பண்ணா உனக்கு காலையில அடிமையா வர்றேன். சரி, என்கிட்ட தோத்துட்டுனா இந்த ஊர்ல இருந்து என்னோட காலையில கொல்லங்குடிக்கு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு பொண்டாட்டி வந்துருக்கியா? என்னத்துக்கு? அது எப்படி நீ ஜெயிச்சா அடிமை, நான் ஜெயிச்சா பொண்டாட்டியா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, இந்த உலகத்துல பெட்ட கோவி கூவி எங்கயாவது பொழுது விடிஞ்சிருக்கா? விடியாது. பொட்ட கோழி கூவி பொழுது விடிஞ்சிருக்கா? அடி சண்டாளி ஆம்பளை சேவை நாங்க கூவனா தாண்டி பொழுது முடியும். ஆமா, ஆம்பளை சேவல் கூவுல நீங்க பொட்ட கோழி பின்னாடி நோன்றதுக்கு தான் கொக்கரக்கா என்ன போட்டுக்கிட்டு கொக்கரக்கா. நீ முட்டை விட்டு குஞ்சு ஒரிக்கணும்னா அந்த சேவை வந்து ஏறணும் முடியும். அந்த முட்டை உடவ நான் எதுக்கு போட்டுட்டு ஏறற? ஆமா, இந்த உலகத்துல ஒரு பெண்ணு என்னைக்கு முழுமை அடையறா சொல்லு பாப்போம். தாய்மை. ஆம்பளை பிள்ளை கொடுத்தாதான் நீ தாய்மைங்கிற பட்டமே அடையற. இதெல்லாம் பேசாதீங்க. என்னது? மேடை கிடைச்சிருச்சுங்கதுக்காக பேச கூடாது. ஆம்பளை நீ புள்ள குடுக்குறியா? யாரு புள்ள குடுக்குறா? நீ புள்ள குடுக்குறியா? அப்புறம் யாரு குடுக்குறா? அந்த காலத்துல வேணா ஆம்பளை புள்ள குடுத்தீங்கன்னு, இப்ப இருக்கிற ஆம்பளைங்க ஹான்ஸ போடுறீங்க, சாராயத்தை குடிக்கிறீங்க, சிகரெட்டை குடிக்கிறீங்க, குடிச்சுக்கிட்டு அங்க செயல்பாடு கிடையாது, குப்புறப்படுத்துறீங்க. நாங்க பொம்பளைங்க வேலை செஞ்சு புள்ள பெத்துக்கிறோம். இதுல புள்ள கொடுத்தா புடலங்காய கொடுத்தேன். நீ என்ன பொம்பளை மட்டும் தனியா போய் பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்துல போய் வேலை செய்ய? ஆமா, நான் மாத்திரை மூலியமா பெப்பேன், ஊசி மூலியமா பெப்பேன். ஆம்பளை ஜாதகம் நினைக்கிற காஞ்சி போறேன், பீடிச்சிட்டு குடிக்கிறேன். நீ பொம்பளை தான் அப்போதைக்கு 8 பிள்ளை 16 பிள்ளை சுகப்பிரசம் இல்லாம சுகப்பிரசமா பெத்த. இப்ப பூரா உனக்கு நீர் கட்டி முட்டை கட்டி இந்த கட்டி மயிரை புடுங்கின கட்டி இருக்கு. பிள்ளையும் பக்கம் இல்ல மயிரையும் பக்கம் முடியல. நீ ஒரு பிள்ளை பெத்தா நீ 4 கிலோ 5 கிலோ பெப்பன்னு பூரா ஆம்பளை பூரா நினைக்கிறான். அடி சண்டாளி பாங்களே பெருச்சாலி குஞ்சு சைஸ்ல அடி பெக்கிற பிள்ளை. என்ன நீ குடுக்கறதானே நான் பெக்க முடியும்? பெருச்சாலி குஞ்சு சைஸுக்கு நீ பிள்ளை பெத்துட்டாலும் இங்க பொளந்து வரும். தமிழ்நாட்டுல யாரு புள்ள வைக்கிறா சொல்லு பாப்போம். தமிழ்நாட்டுல பெண்கள் நாங்க புள்ள பெக்கனால தான் தகப்பங்கிற ஸ்தானம் உங்களுக்கு கிடைக்குது. எங்கடி இருந்த அக்கினி கோத்திரி ராத்திரி மூத்திரி இவங்க தமிழ்நாட்டுல பூரா பிள்ளை பத்து பொழந்து தள்ளுறாங்க. ஆட்டா தாய்மார்கிட்ட கேட்பான், இந்த தமிழ்நாட்டுல யாருமே பெண்கள் பிள்ளை வைக்கிறது இல்ல. நான் சொல்லவா உனக்கு? பதில் சொல்லுங்க. தாய்மார்கள்லாம் பிள்ளை வைக்கிறதுனா என்ன? இந்த மாதிரி பிள்ளை வைக்கிறதுனா முக்கி வைக்கிறது தான் பிள்ளை வைக்கிறது. அப்புறம் அம்மா உண்மைதானத்தா? முக்கி வைக்கிறது தான் பிள்ளை வைக்கிறது. இப்ப பூரா பிள்ளை வைக்கிறது இல்ல. பூரா நிறமாச கர்ப்பிணி ஆனவொன்னா வயிற்ற வலிச்ச உடனே ஆஸ்பத்திரி கொண்டு வராங்க. மல்லாக்க படுக்க போட்டு வயிற்ற 2ஆ கிழிச்சு உள்ள இருக்கிற குழந்தைய உரி எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே நாங்க பிள்ளைய பத்து விட்டா மயிரை புடிங்க விட்டு பேசுறேன். என்ன பண்றது? எங்க ஆயப்ப வீட்டுல நாங்க சுகமா இருந்தோம். உங்ககிட்ட வந்து நாங்க நொந்து நூடல்ஸ் ஆகி இந்த பக்கம் திரும்பி படுத்தா புள்ளைக்கு கை சுளுக்கும், இந்த பக்கம் திரும்பி படுத்தா புள்ளைக்கு கால் சுளுக்குன்னு பார்த்து பார்த்து அதெல்லாம் போயிட்டு போது. உனக்கு எனக்கு சொத்து தராளா இல்ல வாய்க்கார பிரச்சனை கொடுக்கல உங்களா? நீ முன்னாடியா மரியாதையை கெடுத்து தண்டராஜ் மேடையில சொல்லிட்டேன். என்ன பண்ண போற? ஐயோ சூர்யா எங்க கை வைக்கிற? ஆளு முண்டமா இருக்காங்க. முண்டமான துணிமணி போடாம நினைக்கிறாங்க. அந்த மொயக்குட்டி எங்க இருக்கு பாரியா? மொயக்குட்டி எத்த தண்டி கண்ணு வைக்காத, தொய்வாயிரும். உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? WWE குத்து சண்டையில வருவாளு வேற ஜட்டியோட பாடியோட. ஐயா 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 அதுல எப்படி வருவாங்க தெரியுமா? ஒண்ணுமே போடுமா, நல்ல பிராய்லர் கோழி மாதிரி ஜட்டி. நீ வந்தாலும் புழுப்புள் தாண்டி இருக்கு, மலை மயிர் காலு குளுகுளுன்னு தான் இருக்கும். சரி, இந்த இடத்துல என்ன தொழில் பண்ண? வியாபாரம் பண்றேன். என்ன வரா சொல்லவா? என்ன வரேன்னு இல்லையா बहुत अच्छा बोलता है. अच्छा होता है. இன்னைக்கு தாண்டா ஒரு பிள்ளை சரியான பிள்ளை நான் இன்னும் வியாபாரம் பார்க்கறேன்னு சரியா சொல்லியிருக்கு. நிறைய பிள்ளை வர கொமட்டிக்கா சைஸ்ல வச்சுக்கிட்டு நான் பிளாப்பள விக்கிறேன், பூசணிக்காய் விக்கிறேன். அதையும் தான் நீ விடாம உருட்டுறியாமே. என்ன பண்றது? டான்ஸே இல்லைன்னா அப்ப வர்ணிச்சு தானே ஆகணும். எங்க கரை ஆவோ சான்சார பிள்ளைங்களா. நீ இன்னைக்கு இளநீ விக்கிறேன்னு சொல்றவாரு. இதை நான் சத்தியமா நம்புறேன். இன்னைக்கு தான் உண்மையை சொல்லியிருக்கேன். உன்கிட்ட வந்து நாட்டு இளநியா இல்ல கோயம்புத்தூர் கொப்பரை? நாட்டு இளநீ. சரி இருக்கட்டும். உன் இளநில எப்படி பக்கா ஒரு படி தண்ணி தருமா? அது 1 லிட்டர் தண்ணி மூச்சு முட்டை முட்டை திணற குடிக்கலாம். தித்திப்பா இருக்குமா? நல்லா வாய் வச்சு பாக்குறீங்களா? ஒரு முடக்கு போயாங்கிட்ட. சரி உன் தண்ணி வேணா? இந்த இளநிக்குல இருக்குல்ல நல்ல வழுக்கு கித்து. ஆமா வலிச்சு சாப்பிடுறது. அதுல ஒரு கித்து. ஆஹா ஒரு கித்து எதுக்கு? அரை முடி கித்து கேளு மொத்தத்துல. ஏன்னா நீ தான் ஓசி சாப்பிடணும் அங்கீமா. ஓ இளநீ அவர்ட்ட சொல்லுவா. நான் 7 வயசுல இளநீ வித்தவ. 16 வயசுல விளைச்சு நின்னவ.
என்ன விலைக்கு விற்கிற? ஒரு இளநீ 2000 ரூபாய், 2 இளநீ 4000 ரூபாய். ஓம்புட்டுக்கு 4000 ரூபாய் கொடுத்துட்டு நாங்க ஆல் ரவுண்ட் சாமான வித்துட்டு வேணும்னா கொடுத்து சாப்பிடுங்க, வேணாட்டி போய்கிட்டே இருங்க. ஓத்தா காரைக்குடியில போ. பார்வதி ஒண்ணு இருக்கு. யாரு அது? அது இத்த தண்டி ஒரு இளநீ. அதுக்கு 90 வயசு. தலைய வச்சு கூட தூங்குவாங்க. அப்ப தூங்க தான் போவீங்க. நேத்து பயலுக்கு 2 பேர் தூரி ஆடி அந்த கிளவியும் கொண்டு விட்டாங்க. என்ன கிளவி செத்து போச்சா? செத்துட்டா மாப்பிள்ள. அவசர ஆத்திரத்துக்கு எடுத்தது போச்சா? அவசர ஆத்திரத்துக்கு நிமே பாலக்கட்ட தூரும் கருவத்தூரும். அவ்வளவுதான் போ. நீ ஏறாத மலை மேலே இளநீ காய்ச்சிருக்கு, இளநீ காய்ச்சிருக்கு, இளநீ காத்திருக்கு. நான் இதுல ஏறி திணறி மாமா நாங்க 4 பேர் இதுல ஏறி அதோட இந்த பிள்ளை நாரி நீங்க 4 பேரும் கொலைகேசில உள்ள போயிருவியே. பரவாயில்ல மாமா, பரவாயில்ல மாமா, செத்தாலும் பரவாயில்ல சங்குல சாகணும்னு முடிவு பண்ணிட்டியே. இந்த சங்குதான் எங்களுக்கு வேணுமே. உளுத்தட்டுமா எம்மா கண்ணே ஆலமர 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 என்ன சொல்ற? யூடியூப் வேற எடுத்துட்டு இருக்காங்க. உதட புடிச்சு கடிக்கிற தண்டராஜ் நம்ம தம்பி தான். பிள்ளை தம்பிட்டு கீழறங்கி கீழறங்கி பிள்ளை தம்பிட்டு கீழறங்கி கீழறங்கி ரவுண்டு கொண்ட மேல போட்டு மேல கொண்ட போட்டு 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 ரவுண்டு கொண்ட மேல போட்டு பொருளுக்கு மோசம் போயிருச்சுடா. முதல்ல இன்சூரன்ஸ் போட்டு வை. டிக்காசா அதிகமா இருக்காடா. எதுடா சுட்டுச்சு? குண்டியில தானடா சுட்டுச்சு. உனக்காத அங்க இங்க பொருளுக்கே போச்சு. கொலசாமி கோயிலுக்கு நம்ம கொலசாமி கோவிலுக்கு பார்வதி ராதடி கச்சங்குரி நாரதடி தேவியே வந்தன உதவா தந்தன பார்வதி ராதடி கச்சங்குரி நாரதடி
போத தெரியவில்லை, அட என்னன்னு தெரியவில்லை. மீன் பிடிக்க போனே ஆத்துல ஒரு ஆறா மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. மீன் பிடிக்க போனே ஆத்துல ஒரு ஆறா மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. கல்யாணத்தை சொல்லி போட்டேன் நேருல, நான் கல்யாணத்தை சொல்லி போட்டேன் நேருல. கை பிடிச்சு கொண்டாடுவேன் ஊருல தேருல. ஐர மீனே ஐர மீனே. கட்டி பட்டு வண்ண லவுக போட்டு மஞ்சு முட்டா சேல கட்டி பட்டு வண்ண லவுக போட்டு கஞ்சி கொண்டு மாறாபாத நெஞ்சி கொள்ளடி வாரியா. அப்படின்னா உன்னை காதல் பண்றேன். கெடுத்தது மாதிரியே கத்தாது. எப்ப மறுபடியுமா? விஜி என்னங்க என்னைய பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? கிட்டவா. ஏன் பிடிச்சிருக்குன்னா கிட்ட வரணுமா? கிட்ட வந்தா தானே பண்ண முடியும். இல்லன்னா நான் என்ன சவுத்தா பிறக்கலாம் தான் வந்திருக்கேன். கிட்டவா. மணிகண்டா போகவா? ஆமா, இதனால என்கிட்ட கேட்டுட்டு தானே நீ போன. இனிமே உன்னை கேட்டுட்டு போனா விளங்குன்னு தான். சரி போறதான் போற, சத்தம் இல்லாம போயிட்டு வா. விச்சி என்னைய விட்டுட்டு வேற வெண்டையும் ஜம்ப் பண்ணி போயிருவியா? அது நீங்க செய்யறத பொறுத்து இருக்கு. மாப்பிள அதுக்குன்னு மாமா அவளை வாங்க சொல்றியா நீ? இருக்கு விஜி எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? என் காதலை சொல்லுகிறேன். ஆஹா ஆமா இது போடுங்க ஏண்டி கள்ளச்சி. இது போடுறீங்களா? விளக்கு கட்டி போடுறீங்களா? இல்லை இது சக்கரை கட்டி போடுறீங்களா? சக்கரை கட்டி சந்தன வெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. சக்கரை கட்டி சந்தன வெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. எப்பொழுதும் அசத்தும் உன்னுடைய நினைப்பு. என்ன சொல்லி அடங்கும் என்னுடைய தவிப்பு. கொஞ்சமா நெஞ்சமா கொஞ்சத்தான் பஞ்சமா எம்மம்மா என்ன சொல்ல. சக்கரை கட்டி சந்தன வெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. மயிலோடு உறவாட முடியாமல் மனவாட கையோடு மடி மேலே நிலை தேடடி. கையோடி வரும் முன்னே
கட்டி சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி இடுப்போடு அசங்காடும் அடிப்போடு அசங்காடும் மணி தேரே உனக்காக வரம்போடவா இடையோடு இடை சேர இதமான கொதி பேர பசுமோல்மை உனை கொஞ்சம் கூடம் போடவா விரலாளி தொடலாமா தகங்காயம் படலாமா இலசான திருமேனி இறைதாகுமா பலகாலம் வலை போட்டு அடிக்காமல் சலிக்காமல் அடிக்காலும் வலிக்காமல் இருந்தாலே வருவேனே இதன் ஓரமா காயம்பட கூடும் வேகம் பிறக்க பூச்சலிட தோணும் நானும் தவிக்க பூவை ஒரு பூவும் என மெல்ல பறிப்பேன் கட்டிக்கோ கட்டிக்கோ ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ விட்டவா கட்டழகி சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி எப்பொழுதும் அசத்தும் உன்னுடைய நினப்பு என்ன சொல்லி அடங்கும் என்னுடைய தவிப்பு கொஞ்சமா நெஞ்சமா கொஞ்சம் தான் பஞ்சமா அம்மம்மா என்ன சொன்ன சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி தம்பி இது ஆப் ஆயிடுச்சுனே தம்பி இல்ல இங்க ஆப் ஆயிடுச்சு கீபோர்டு இது கீபோர்டு ஆப் ஆயிருச்சு இந்தங்க நேரம் அதை எடுத்து வருதா வந்துருச்சுனே இருடு கூடமன் காதலே என்ன படுக்கா உங்களை பார்த்தோன்னே எனக்கு காதல் வந்துருச்சு. என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? கூறுமுன் காதல். ஒரு ஆணும் பெண்ணும் காதல் வந்தா நல்ல பாம்பு சாரா பாம்பு மாதிரி பிணையணும். இது வரேன். Ready? 1, 2, 3, உன்னை கல்லு
தங்க கட்டி என் புச்சு குட்டி என்னை விட்டுட்டு வேற எவன்டி போயிடாதடி லூசு புட்ட நீ இல்லைனா செத்து அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லையா? அதான்டா பள்ளமா இருக்கும்போது எனக்கு தெரியும்டா. கண்ணை மூடிக்கிட்டு காதல் பண்ண அப்படிதான் நடக்கும். எப்படி ஊரு போற மாதிரியா இல்ல சொல்லு. இருக்கட்டும், குத்தி விடாத, அது சார்பா இருக்கு. மேற்கொண்டு பட்டை குச்சி பொம்பளைக்கு ஆம்பளைக்கு இங்கேயா பிடிச்சிட்டு பாப்பா? இருக்கட்டும், ஒரு டவுட்டுக்கு பார்க்கத்தானே ஒரு கை எதுக்கு இங்கே போச்சு? போயிட்டு போகுது போறாடா. வேணா நம்மளுக்கு என்ன பிள்ளையா இல்ல? நம்ம 2 பேரும் மேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு கிளினிக் பிளஸ் ஷாம்பை போட்டு குளிச்சுட்டு போவோம். எதுக்கு? ரூபாய்க்கு 2 முழு நெல்லிக்காய் வாங்கிக்கல வாய்க்கில ஓட்டுக்கிட்டு உதக்கிக்கிட்டே வீட்டுக்கு வரலாம். போயிட்டு போறா. வெள்ளனா பொம்பளை பிள்ளையா இல்ல? எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? என் காதலை சொல்லுகிறேன். சரி ஹலோ ஹலோ, என் காதலை சொல்லுகிறேன். இல்லதான் பாய சுருட்டிட்டிய போல சொன்னது நடக்குதா இல்லையா? நடக்குது. போறது ஒரே 2 வேற பொங்க. நன்னாள் வேற போனா கூட்டம் சீக்கிரம் குறைஞ்சிரும். கண்ண திறந்தா ஒளிகிலே, காலை எடுத்தா நடவல்லே, உன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு. ஹலோ ஹலோ ஹலோ, ஏலூர் 10 முத்திரையர் உறவு முறை என்ன? ஆமா, ஏலூர் 10 முத்திரையர் உறவு முறை கிராமம் ஆலவலாம்பட்டி கிராமத்தில் சிறப்பான முறையில் நாடக கலை நிகழ்ச்சி நடத்தி வரும் நாடக கலை குழுவினர்களுக்கு தமிழர் தேச கட்சி சிவகங்கை தெற்கு மாவட்ட செயலாளர் KKS அன்பு தம்பி தியாகராஜன் தானே, தியாகராஜன் அம்பலம் சார்பாக அன்பளிப்பாக 251 ரூபாய் அன்பளிப்படுத்தி பிரகடித்துள்ளார்கள். அன்பு மதிமுறையாக உரிய ஏலூர் 10 முத்திரையர் உறவு முறை கிராமம் ஆலவம்பட்டி கிராமத்தில் சிறப்பான முறையில் நாடக கலை நிகழ்ச்சி நடத்தி வரும் நாடக கலை குழுவினர்களுக்கு தமிழர் தேச கட்சி சிவகங்கை தெற்கு மாவட்ட செயலாளர் KKS அன்பு தம்பி தியாகராஜன் அம்பலம் சார்பாக அன்பளிப்படுத்தி பெருமித்துள்ள அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். கண்ண திறந்தா ஒளியில்லை, அழகெடுத்தா நடவல்லே, உன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ண திறந்தா ஒளியில்லை, அழகெடுத்தா நடவல்லே, உன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. திறந்தா ஒளியிலே, காலை எடுத்தா நடவல்லே, நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. காதல் வந்தது எனக்கும், காதல் வந்தது முன்னாலே, கவலை வந்தது
பாட்டு பாடுறேன். ஊருக்கெல்லாம் அளம்பட்டி ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறேன். ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுறேன். உனக்கு மட்டும் கேட்டா போதும் ராசாத்தி, நான் உன்னை நினைச்சு வாடுறேன் நீ ராசாத்தி. கண்ணை உள்ளமே திறந்தா உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான், உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான். உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை, தண்ணிக்கும் மீனுக்கும் என்றைக்கும் இல்லங்கம் இல்லை. வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன். கண்ணை திறந்தா ஒளிகளே, தலை எடுத்தா நடவல்ல, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே. அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. ஹெட் ஹெட்